தான் அடிச்சுட்டு வந்தேன். முன்னெல்லாம் டி ராஜேந்தர் சத்திரியன், இப்ப சாணக்கியன். ஓகே சார், சாரி சார், சாரி ஃபார் திஸ். ஓகே, ஐ வில், நான் திருத்திக்கிறேன். என்ன நடந்தது, எங்கே நடந்தது, கலைஞர் சொல்லுவாரா? பாத்ரூம் போடுமா? மக்களின் முதல்வர் என்று அழைக்கப்பட்ட அம்மா வடக்கிலிருந்து விடுதலை ஆகிவிட்டார் என்ற தீர்ப்பு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். அவர்கள் வாதம் செய்வதற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஆனால் இந்த தீர்ப்பை உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், அதற்கு பெயர்தான் மக்கள் மன்றம். அவர்களது பார்வையில் இந்த தீர்ப்பு மகத்தில் உதித்த மகராசிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. சிம்மத்தில் ஜனித்த சிறைச்சாலைக்கு அஞ்சாத சிந்தனை செல்விக்கு கிடைத்த சீரிய பரிசு. அவரது பொறுமைக்கு போடப்பட்ட பூமாலை, நிதானத்திற்கு கிடைத்த நிஜ வெற்றி மாலை. அம்மாவின் தளராத தன்னம்பிக்கை, திடமான தெய்வ நம்பிக்கை, இவற்றுக்கு காலம் அவர் கையில் கொடுத்திருக்கும் வெற்றிக்கனி. சும்மா சொல்லக்கூடாது. ரூபாய் 10க்கு கிடைத்த அம்மா தண்ணீரை அறிந்துவிட்டு வயிறு குடிந்தவர்கள் வாயார வழங்கிய பாராட்டு. அம்மா உணவகத்தில் உணவு உண்டுவிட்டு உளமாற போற்றுகின்றவர்களின் உன்னதனமான வாழ்த்து. அத்தனை ஆலயங்களில் வழங்கப்படும் அன்னதானத்தை உண்ட ஆன்மீகவாதிகளின் ஆசி. அதோடு ஒத்துழைத்த அவரது பிறந்த ராசி. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பால் குடம் எடுப்பதில் தொடங்கி தீமிதித்தல், அழகு குத்துதல் என அளவுக்கு அதிகமாக செய்யப்பட்ட பிரார்த்தனைக்கு கிடைத்த பிரதிபலன். ஆண்டவனிடத்தில் அத்தனை பேர் செய்து கொண்ட வேண்டுதலை. அதனால்தான் அவன் அருளால் அம்மா ஆகியிருக்கிறார் விடுதலை. இந்த வழக்கில் வேடிக்கை என்னவென்றால், அம்மா மீது வழக்கு தொடுத்தவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா, இவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லாதவர்களா என்பதே என்னுடைய வாதம். நீதிமன்றத்தை எல்லாம் மீறி மனசாட்சி என்ற ஒன்று குறித்து கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார். இவரை நம்பியிருந்தவர்களையும் ஈழத்தமிழர்களையும் கண்டும் காணாமல் கை கழுவிய கலைஞர் அவர்களுக்கு இருக்கிறதா மனசாட்சி என்பதே என்னுடைய கேள்வி. அது இல்லாததால் தான் சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, ஏன் இப்போது நீதிமன்றத்திலும் சரி, இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தோல்வி. உச்சகட்டமாக என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் பராசக்தி பாணியில் கலைஞர் வசனம் பேசியிருக்கிறார். மனிதனையெல்லாம் மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதே உண்மை. கர்நாடகத்தில் தனி நீதிமன்றம் அன்று அம்மாவுக்கு தண்டனை வழங்கியது, அது ஒரு காலகட்டம். இன்று கர்நாடக உயர் நீதிமன்றம் அம்மாவுக்கு விடுதலை அளித்திருக்கிறது, இது ஒரு காலகட்டம். கோல் ஓச்சுவது என்னவோ சட்டம், குறுக்கு வழியில் மனிதர்கள் போடலாம் 1000 திட்டம். கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஜாதக கட்டம், அதை உணர்த்துவதே காலகட்டம். அழைத்தார், சந்தித்தேன். சார், இப்போ இந்த அறிக்கை நீங்க இப்ப வாசிச்சிருக்க அறிக்கை முழுக்க முழுக்க அதிமுகவை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ நீங்க எதிர்வர்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணிக்கு போய் அவங்கள்ட்ட கேட்பீங்களா, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஏன்னா இந்த அறிக்கையே கிட்டத்தட்ட பிரச்சாரம் மாதிரி தான் இருக்குது. ஒரு நிமிஷம், உங்களுடைய பார்வையில் அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரவாயில்ல. நான் என்னன்னு கேட்டா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்க போய் கேளுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நான் சென்றிருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் இதே அன்னதானத்தை ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒருத்தனா இருந்து நான் உண்டவன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் ஒன்று கேட்டுங்க, மன்னிக்க வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன்னா, அதிமுக இந்த தீர்ப்பு குறித்தோ இதை பற்றி எந்த வாதமும் நான் பண்ணல. ஒரே ஒரு வாதம் சொன்னேன். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கலாம். ஆனால் அவர்கள் வாதம் செய்வதற்கு இருக்கவே இருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஆனால் இதை உணர்வுபூர்வமாக அணுகக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், அதற்கு பெயர் தான் மக்கள் மன்றம். இந்த மக்கள் மன்றம் என்பது அவர்களுடைய பார்வை என்பது வேற. இந்த மக்கள் மன்றத்தின் பார்வையில் நான் என்ன கருதுகிறேன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த அம்மா மீது வழக்கு தொடுத்தவர்கள் அவங்க மேலே எந்த வழக்குமே இல்லையா? அவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா? இன்றைக்கு அந்த அம்மையார் கூட ஒன்று சொல்லியிருக்கிறார், தர்மம் என்று இருக்கிறது என்று. என் பார்வையில் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அம்மையார் அவர்கள் மீது அன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை என்று
ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது கர்மா. அதுக்கு பேர் கர்மா. அதை கர்மம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவர் கர்மம் என்று சொல்லலாம் என்று சொன்னபோது இருள் இருந்தது. இப்பொழுது அவர் விடுதலை ஆகியிருக்கிறார் என்று சொன்னவுடன் இங்கே ஒளி வந்திருக்கிறது. இறைவனின் அருள் இருந்த காரணத்தால் தான் இதற்கு பேர் தர்மம். எந்த தர்மம்? நான் என்ன சொல்லுகின்றேன், இந்த அம்மாவின் மீது வழக்கு தொடுத்தவர்கள் மீது அவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. இவர்கள் மீது எந்த வழக்குமே இல்லையா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை பற்றி எடுத்து வைக்கிறார்களே, இவர்கள் ஊழல் அற்றவர்களா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், கலைஞர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது? அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத இவர்கள் இந்த வழக்கு குறித்து பேசினா, நான் இத்தனை நாள் பேசினா ஏதா இந்த வழக்கு பற்றி பேசினா, இந்த அம்மாவுக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது அத்தனை பேர் குமுறினார்கள். அத்தனை பேர் இந்த அம்மாவுக்கு எதிராக ஊழலுக்காக எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்றெல்லாம் என்று முழங்கினார்களே, அவர்களே இன்றைக்கு சில பேர் இந்த வழக்க இந்த அம்மாவுக்கு கிடைத்த வெற்றியை பாராட்டுறாங்க. ஏன்? நான் அன்றைக்கு அரசியல் ஆதாயம் கருதி இருந்தால் அன்னைக்கே நான் பேசியிருப்பேன். நான் அன்றைக்கும் அரசியல் ஆதாயம் கருதவில்லை. இன்னைக்கு நான் ஏன் பேசினேன்னா, கலைஞர் கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன கேட்டு இந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு நான் வந்ததுக்கு காரணமே, நீதிமன்றத்தை மீறி மனசாட்சி என்ற ஒன்று குறித்து கலைஞர் பேசினார். இங்க ஒரு நண்பர் கேட்டார, கலைஞர் என்னை அழைத்தாரே, ஏன் அழைத்தார்? இல்ல, அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு பிரஸ் மீட்ல சொன்னீங்க, மொத்த கட்சியும் ஸ்டாலின் தான், அவர் பேச்சுல தான் நடக்குது, கலைஞருக்கு அதுல வாய்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன காரணம்? அவரை மீறி கலைஞர் என்னை அழைத்து விட்டார். ஏன் அழைத்தார்? அவர் மகன்தான் எல்லாம் என்று சொல்லும் போது என்னை ஏன் அழைக்க வேண்டும்? நான் அவருடைய நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்று அவரை நான் சொன்னது குற்றமா? நான் என்னுடைய அரசியல் ஆசானாக அவரை ஏற்றுக்கொண்டது குற்றமா? இல்ல, சீட்டு தரல இல்ல சார். இல்ல, அது சீட்டுக்கெல்லாம் முன்னாடி நடக்கிற பிரச்சனை. தயவு செய்து அப்பெல்லாம் எந்த தேர்தலும் கிடையாது, சீட்டும் கிடையாது. கலைஞர் கையால் கொடுத்த அறிக்கை என் கையில் இருக்கு. தம்பி ராஜேந்திரை அழைத்தேன். திமுகவில பிரச்சார பலத்தை பலப்படுத்த அவரை, என் கட்சியை குறித்து அவர் லட்சிய திமுக குறித்து பேசினப்ப நான் பேசவே மாட்டேன்ட்டேன். லட்சிய திமுகவை கலைப்பதோ இணைப்பதோ அது குறித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, என் கையில் இல்லை. என்னை பற்றி மட்டும் நீங்கள் தலைவராக அழைச்சிங்க. தலைவர் என்பதை விட என்னுடைய குருவாக அழைச்சிங்க, சிஷ்யனா வந்தேன். இதுதான் உண்மை என்று பேசினேன். நான் பேசியதில் உண்மை இருந்த காரணத்தால் தான் இத்தனை காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கலைஞரால் திருப்பி ஏன் எந்த மறுப்பு அறிக்கையும் கொடுக்க முடியல சார்? இப்போ கூட நான் அவர் கலைஞரோட மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லட்டும், நானா அவர்கிட்ட சீட்டு கேட்டு அவர் வீட்டுக்கு வந்தேனா? ஏன் என்னை கூப்பிட்டாரு? எதற்காக கூப்பிட்டாரு? திமுகவோட பிரச்சார பலத்தை நான் பலப்படுத்த போகிறேன் என்று அன்றைக்கு கூப்பிட்டார. பிரச்சார பலத்தை அப்படி கூப்பிட்டுட்ட பிறகு அவரை மீறி, அவரோட மகனை மீறி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. நான் திமுகவில் உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து போட சொல்லி என் வீட்டுக்கு வந்த படிவம் என் கையில் இருக்கு. அந்த உறுப்பினர் படிவத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். என்ன காரணம்? அந்த திமுகவில் உறுப்பினர் ஆகி 3 ரூபா உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கலன்னு ஒரு புதுமையான காரணத்தை சொல்லி திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவன் நான். அப்படி இருக்கும்போது திரும்ப நான் ஏன் போடணும் கையெழுத்து? திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த தலையெடுத்து நான் இப்போ நீங்க திமுக தலைவரை உங்களோட ஒரே தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மன்னிக்கணும். அல்ல, திமுக தலைவரை கடந்த காலத்தில் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் என்று சொன்னது கடந்த காலம். இன்னைக்கு நான் லட்சிய திமுகவின் நான் தலைவர். இப்ப நிகழ்காலத்துல ஜெயலலிதாவை உங்க தலைவின்னு ஏத்துப்பீங்களா? ஜெயலலிதாவை உங்கள் தலைவின்னு ஏத்துப்பீங்களா? சார் நண்பரே, நீங்கள் நான் என்ன சொன்னீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு காலத்தில் கலைஞரை நான் ஏற்றுக்கொண்ட தலைவர்னு சொன்னேன். நான் திமுகவிலிருந்து விலக்கப்பட்டுட்டு நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்று ஆகிவிட்டேன். இன்னைக்கு தப்போ ரைட்டா, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஒரு சாதாரணமான இயக்கம் தான். நான் ஒரு சின்னம் கூட இன்னும் பெறாத ஒரு கட்சி தான். நான் ஒரு சின்ன கட்சி தான். ஆனால் அந்தந்த காலகட்ட ஒரே ஒரு விஷயம் உங்களோட மனசாட்சி தொடர மாதிரி கேட்குறேன். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துறையுடைய துணைத் தலைவர் பதவியை, அதாவது 32 மந்திரிகளுக்கு நிகரான ஒரு கேபினெட் அந்தஸ்து பெற்ற ஒரு பதவியை தமிழ்நாட்டில் ராஜினாமா பண்ண எனக்கு இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை எனக்கு தெரியும் சார். ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் கலைஞரை பார்க்குறீங்க. ஏன் பார்த்தீங்க? ஒரு நிமிஷம்
திரும்ப திரும்ப என்னை ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அது இழைத்தது ஒரு பக்கம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட கலைஞர் வந்தார், அது வேற விஷயம். ஒரு குருன்ற முறையில கலைஞர் அடைச்சாரு, போனேன் பார்த்தேன். நான் கலைஞரோட கூட்டணி வச்சுட்டேனா, அவர்கிட்ட சீட்டு வாங்கிட்டேனா சொல்லுங்க சார். இப்போ நடந்துட்டு இருக்க தமிழக அரசு எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், நான் ஒரு தாழ்மையான கருத்தை சொல்லிட்டு தான் நான் பேசினேன். இன்னைக்கு கலைஞர் மனசாட்சி குறித்து பேசிய காரணத்துக்காகவும் எல்லாத்துக்கும் மேல எங்கே என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் பராசக்தி பாணியிலே வசனம் பேசினாரே கலைஞர். அந்த கலைஞரை பார்த்து கேட்கின்றேன், என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றாரே. இன்றைக்கு இவருடைய மகள் கனிமொழி மீது இத்தனை லட்சத்துக்கு அத்தனை கோடிக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருந்து நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கின்ற இந்த தருணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. என்ன நடந்தது, எங்கே நடந்தது? மக்கள் கேட்க மாட்டார்களா? கேட்கிறேன். அது மட்டுமல்ல, ஆராசாவுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, எங்கே நடந்தது? மக்கள் கேட்க மாட்டார்களா? ஏன் இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு பற்ற ஊழல் குற்றச்சாட்டு புரிந்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாடே இந்திய அளவில் நாடிக்கிட்டு இருக்க அந்த ராசாவுக்கு மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறது. என்ன காரணம், என்ன நடந்தது, எங்கே நடந்தது? கலைஞர் சொல்லுவாரா? கேட்கிறேன். அது மட்டுமல்ல, அது இருங்க சார், பேசிடுறேன், அப்புறம் பேசுங்க சார். இல்ல சார், இப்போ விஜயகாந்த் தலைமையில ஒரு பெரிய அணி உருவாகுது. எல்லாமே தமிழக நலனுக்காக போய் பிரதமரை பார்த்துட்டு வந்ததா சொல்றாங்க. இப்ப அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அழைத்தாரா? ஒரே ஒரு நிமிஷம். என்ன தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்னையெல்லாம் அழைக்கல, என்ன அவர் அழைக்க மாட்டாரு. காரணம் எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இன்னொன்று அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னொன்று, நீங்கள் என்னெல்லாம் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இப்பொழுதெல்லாம் வேகப்படுறதா இல்லை, நான் விவேகத்தோடு தான் பதில் பேசுகிறேன். முன்னெல்லாம் டி ராஜேந்தர் சத்திரியன், இப்போ சாணக்கியன். இருங்க 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 அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டுமா தோழர்கள்? எனக்காக ஒரு சின்ன இது. அவர் கேட்டார், விஜயகாந்த் தலைமையில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். அதுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த விஜயகாந்த் தலைமையில் டெல்லிக்கு இவர்கள் எல்லாம் சென்றது, அங்கே நடந்த ஊடகத்துறையினரை பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது நடைபெற்ற தகவல், ஏன் திமுக அவர்கள் பின்னாடி போனது எல்லாம் குறித்து மீண்டும் உங்களை பத்திரிகையாளர்கள் நான் சந்திக்கிறேன் விரைவிலேயே. இன்னும் சொல்ல போனால் டேட்டு கூட இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, சந்திக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய விடுதலை குறித்து, அதோடைய தீர்ப்பு குறித்து மட்டும்தான் என்னுடைய அறிக்கை. இப்போ நீங்க சொன்னீங்களே உங்களோட அறிக்கையோட இறுதியில எல்லாத்துக்குமே காலகட்டம் தான் சொன்னீங்க, அதாவது ஜோதிடம் தான் சொன்னீங்க. நீங்க ஒரு ஜோதிடர். இப்ப தமிழ்நாடு ஜோதிட அடிப்படையில ஜெயலலிதாவுக்கு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டுக்கு பலன் எப்படி இருக்கும்? மன்னிக்கணும் நண்பா. சார் நண்பரே, நண்பா நண்பா நீங்க உங்க பேர் சொல்லுங்க. இல்ல நீங்க எந்த 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 இதுல இருந்து வந்திருக்கீங்க நண்பரே? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒன்று சொல்றேன், நான் இங்க உங்களை சந்திக்க வந்ததுக்கு காரணம், நான் ஒன்று சொல்றேன் நண்பா. சொல்ல காலகட்டம் சொல்ல பண்ணி கொடுங்க. அந்த காலகட்டத்துக்கு அழகா ஒரு பதில் சொல்றேன். அதாவதுங்க, இப்ப சார் ஒரு காலகட்டம், இப்போ ஒரு காலகட்டம் சொல்றேன். பவானி சிங் அவர்களுடைய நியமனம் செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வந்தவுடன் அத்தனை பேர் அறிக்கை கொடுத்தாங்களே, எங்களுக்கு நீதியின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அப்படிலாம் அறிக்கை கொடுத்தாங்களா, அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு அதெல்லாம் மீறி அம்மா இன்னைக்கு விடுதலை ஆகிவிட்டா 4 பேரும் விடுதலை என்று சொன்னவுடன் இன்றைக்கு சில பேர் அறிக்கை கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காலகட்டம்.
இதுல என்னன்ற காலகட்டம் என்பது மாறும். ஒண்ணு இல்ல, ஒரு கீழ்கோர்ட்ல ஒரு நீதி ஒரு தீர்ப்பு சார், வரும். நான் கேட்டது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். தமிழகத்திற்கு இருங்க, அதுதான் சொல்றேன். கீழ்கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரும். அந்த கீழ்கோர்ட்ல வர தீர்ப்பை எதிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும். அந்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவோம். இது காலாகாலமாக நடந்திருக்கிறது. ஆக ஒரு தீர்ப்பு என்பது நீதிமன்றத்துக்கு மாறி செல்லும் போது நீதிபதிகளின் பார்வையில் இருந்து அவ்வப்போது மாறுபடும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் எடுத்து சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கர்நாடகத்தில் ஒரு தனி கோர்ட்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு காலகட்டம். இன்றைக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அம்மாவுக்கு விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் ஏன் மாறுகிறது என்று சொல்லும் போது மட்டும்தான் நான் காலகட்டத்தை இழுக்கின்றேன். காலம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கட்டிவிடும் கட்டம், காலம் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் தட்டிவிடும் மட்டம். கோலோச்சுவது என்னவோ சட்டம். ஏன்னா குறுக்கு வழியில் சிலர் போடலாம் 1000 திட்டம், ஆனால் கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம். இவற்றையெல்லாம் நிர்ணயிப்பது ஜாதக கட்டம். அதை எடுத்து வலியுறுத்துவதே இந்த காலகட்டம். இதை வெறும் எதுகமோனையா நீங்க சும்மா அலிட்ரேஷனா மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு சட்டம் என்று சொல்றேன். சட்டம் பவர்ஃபுல்லா இல்லையா? சட்டம் நினைச்சா யாரை வேணாலும் பதவி இல்லாம ஆக்கிடுது. அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. வெறும் எதுகமோன இல்லை, சட்டம் தான் கோல வச்சதுன்ட்டேன். அடுத்தது சில பேர் இன்னைக்கு இந்த வழக்கை போட்டது யாரு? இந்த வழக்கை போட்டுட்டு பவானி சிங்கருடைய நியமனம் ரத்துன்னு ஆனந்த பெற்றது யாரு? ஆச்சரியா அதில் போய் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டது யாரு? இன்னைக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை பார்த்துட்டு ஆச்சரியம் அடைவது ஏன்? அதிர்ச்சி அடைவது ஏன்? அப்ப என்ன ஒண்ணு நான் சொல்றேன். எங்கே நடந்தது என்ன நடந்தது ஏன், எங்கே நடந்தது என்ன நடந்தது கனிமொழிக்கும் ஆராசா வழக்கில் ஏன் பண்ண முடியல? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, இருங்க, கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, எத்தனை பேர் இவர்களுக்காக? ஏன் இவங்களுக்கு கட்சிக்காரங்க இல்லையா? ஏன் இவர்களுக்காக யாரும் பிரார்த்தனை செய்யவில்லை? பதில் சொல்லுங்க. கடவுளே இல்லை என்று சொன்ன பாவமா? இந்த தமிழ்நாட்டில் நான் ரொம்ப வேதனைப்பட்டதுன்னா, அவங்கவுங்களுக்கு கருத்து உரிமை இருக்கு சார். திராவிட கழகத்தின் சார்பாக தாலி அகற்றும் போராட்டம் நடத்துறாங்க. அதை நடத்துறதுக்கு அவர்களுக்கு ஜனநாயக உரிமைன்னு சொல்றாங்களே, அந்த காலகட்டத்தில் கூட தாலி அகற்றும் போராட்டம் நடத்தவில்லையா? இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தாலி அகற்றும் போராட்டத்தை அதுவும் தமிழருடைய தமிழ் புத்தாண்டுல பிறக்கக்கூடிய நாள்ல செஞ்சாங்க. அதுக்கு கலைஞர் சொன்னார், அது அவரவர் பார்வையை பொறுத்தது. உங்களுடைய பார்வை என்ன சார்? இதுல நான் கருத்தை சொல்லலையே. ஏன்னா என்ன அது புண்பு, அது அவங்களோட கருத்துன்னு சொல்லிட்டேன். அது அவர்களுடைய கருத்து, என் கருத்து அது கிடையாது சார். அதை இப்ப கேட்காதீங்க சார். அடுத்தது நான் இன்னொன்னு, நான் இங்க என்ன குருவாயூர் ஜோதிடர் என்று சொல்லிவிட்டு கட்டம் சொல்ல வரேன். நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஒரே என்ன என்ன அந்த இதை பற்றி குமாரசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அது அவரோட தீர்ப்பு. இது வடக்கு மன்றம் நீதிமன்றம், நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்க வேண்டிய கேள்வியுமா? இந்த தீர்ப்பை நீங்க எப்படி அணுகுறீங்க? நான் என்னோட மக்களோட பார்வையில் உணர்வுபூர்வமான என்ன அவங்களோட பார்வையில் இருக்குங்கிறத எடுத்து நான் சொன்னேனே தவிர, என்னுடைய அறிவுபூர்வமாவோ என்ன ரீதியில் நான் அணுகிறேன் என்னை பத்தி நான் கருத்தே சொல்ல. ஏன் சொல்லலன்னு நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும் நான் இப்பொழுது சொல்ல மறுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன வேணா யாரு வேணாலும் சொல்லிட்டு அது அவங்களோட விருப்பம். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் 6 மாசமா எந்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. நான் இருந்தேன்னு சொன்னா நான் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரா? கேளுங்க. எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவங்களே சட்டமன்றத்தில் போய் பேச மாட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் இடையில முதலமைச்சரா இருந்தாரு. இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்கள் இருங்க சார். இருந்தார் என்று சொல்வதற்கு காரணம், நேற்று வரை இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு. இன்னைக்கு சார் இந்த நிமிஷம் வரைக்கும் அப் டு ஓகே சார், சாரி ஃபார் திஸ். ஓகே, ஐ வில், நான் திருத்திக்கிறேன். இந்த நிமிடம் வரை
இந்த நிமிடம் வரை பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் மந்திரியா இருக்காரு. அம்மா முதல் மந்திரியா இருந்தப்ப சட்டமன்றத்தில் போய் பேச முடியாத நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க யாராலும் ஏன் சட்டமன்றத்துக்குள்ள போய் நுழைஞ்சி திரு விஜயகாந்தா இருக்கட்டும், மற்ற திமுகவா இருக்கட்டும், திமுகவா விஜயகாந்தா மற்றவர்களா சட்டமன்றத்தில் உங்களுடைய வாதம் செய்வதற்கு உங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள். பன்னீர்செல்வத்தோடு அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள போய் உங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னா அடுத்த அம்மா வந்தா நீங்களா என்னப்பா ஆவீங்க? இல்ல என்ன செஞ்சீங்க சார்? இல்ல அலோ சஸ்பெண்ட் கூட ஆகுங்க சார். மக்கள் மன்றத்தில் என்ன எடுத்து பிரசன்ட் பண்ணிட்டீங்க? என்ன காரணம்? முதல்ல உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல, ஒரே ஒரு முதல்வர் சீட்டுக்கு எல்லாரும் முதல்வர் கேண்டிடேட். அப்ப யார் தான் எதிர்கட்சி தலைவர்? என்னங்க சிந்திக்கிறீங்க? அந்த ஆங்கிள் சிந்திங்க. சரி, இப்ப அதே சட்டமன்றத்தை தான் எதிர்க்கட்சிகள் மரியாதையா நடத்தப்படல அப்படியே மீறி கேட்டானா அதுதான் நீங்க ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் வரையும் சஸ்பெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா, அப்புறம் எப்படி சட்டசபைக்கு வர்றது? ஒரு நிமிஷம், நான் திரும்ப சொல்றேன். சட்டமன்றத்தில் போராட முடியாத நீங்கள் ஏன் மக்கள் மன்றத்தில் போராடவில்லை? மக்கள் மன்றத்தில் ஏன் உங்களால் ஒண்ணு சேர முடியல? சேர முடியாது. உங்களுக்கு எல்லாம் இவர்களுக்கு பதவி மட்டும்தான் முக்கியம். ஓபனா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க சார், அப்படி எடுக்கலாமா? ஒரு நிமிஷம், வெளிப்படையா அதிமுக அரசுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படி எடுக்கலாமா? சரி, அவர் தனியா எடுத்துக்கணும். இல்ல இன்னொன்னு, இந்த கேள்வியை திரும்ப ஒரு தடவை கேளுங்க, காலம் வரும்போது பதில் சொல்றேன். இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு சொன்னாரு ஸ்திரத்தன்மைன்னு கேட்கிறாரு. என்ன ஸ்திரத்தன்மை? நான் கேட்கிறேன், வெயில் காலம் வந்தோன்னா ஐயோ புழுக்கம் தாங்களேன்னு சட்டையை கட்டி போடுறீங்க. இதே மழை காலம் குளிர்காலம் வந்தோன்னு இவர் சட்டையை அவுத்து போட்டு போவாரா? சொட்டர் போட்டுக்கிறாரு. காலகட்டம் மாறுது இல்ல, அதான் நண்பர் உண்மை. நான் இது வரைக்கும் மாற தெரியாம இருந்துட்டேன். காலகட்டத்துக்கு இது மாதிரி நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்று சொல்லி, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே அரசியல் குரு கலைஞர் என்று சொல்லி என்னை மாற்றிக்க கொள்ள தெரியாமல் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு அப்பா டி ராஜேந்தர். என்ன அழைப்பு இன்னொன்னு நான் கேட்கிறேன், அதிமுக பிரச்சாரம் பண்றது என்ன தலையாய என்ன பாவமா? அண்ணாவின் பெயரை தாங்கிய ஒரு இயக்கம், அண்ணாவின் திமுக அண்ணா தொடங்கிய இயக்கம். ஆனால் அண்ணா திமுக அண்ணாவின் பெயரை தாங்கிய இயக்கம், அண்ணாவுடைய இதயக்கனி எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம். இதெல்லாம் இது பாருங்க சார், நீங்க இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போய், அந்த கட்சியில இந்த கூட்டணிக்கு போய் சீட்டு வாங்கிட்டு வாழ்ந்தவங்க எல்லாமே இந்த உலகத்துல வாழ்வாங்க. இது வரைக்கும் எந்த சீட்டுமே வாங்காம பிரச்சாரம் மட்டுமே பண்ணி 234 தொகுதியில கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு கலைஞர்கிட்ட பட்டம் வாங்கின எனக்கே இந்த பேருனா பரவாயில்ல சார். என்ன பேர் சார்? இப்ப இவர் கேட்கிறாரு பாருங்க, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறாராம். என்னத்த மாறிட்டேன்? இப்ப வருங்காலம் உங்க அரசியல் செயல்பாடு மாற்றம் இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் மாற்றம் இல்லாதனால இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. வருங்காலங்கள் எப்படி இருக்கும்? என் செயல்பாடு நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அதிரடி அரசியல் இருக்கும், நிச்சயமா செயல்பாடு மாறி இருக்கும்.